வணக்கம் மிஸ்டர் மிஸ்ஸஸ் நேயர்களே. இப்போ பரவலா ஒரு ஒரு 15 நாளுக்கு முன்னாடி பிரதம மந்திரி பேசியிருந்தார். ஆஸ்டரிட்டி மெஷர்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் எப்படி எப்படி சிக்கன பண்ணுமோ ஒரு 1 இயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுலேருந்து பலவிதமான கருத்துக்கள் ஆப்போசிஷன் ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து இந்தியா ஹஸ் பீன் லெட் டவுன் அப்படின்னு. பட் உலகம் ஃபுல்லாக நம்ம பார்த்தோம்னா இந்த ஈரான் இஸ்ரேல் யூஎஸ் வார்னால பார்த்தீங்கன்னா எனர்ஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன பிகாஸ் ஒரு கண்ட்ரியே மூவ் ஆகணுனாலே எனர்ஜி தேவை. அது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 30% எக்ராஸ் கண்ட்ரிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏறி இருக்கு. இங்கே இப்போ நம்ம அண்டை நாடான சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டர் என்ன பேசியிருக்காரு ஒரு 15 days முன்னாடி, நம்ம எல்லாம் எல்லாருமே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண இருக்கணும், நீங்க எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்க, நான் கவர்மெண்ட் என்ன பண்றோம்னு பார்க்காதீங்க, நாங்களும் உங்களோட ஒர்க் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்போசிஷன் பரவலாக கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஃபார் அ சேஞ்ச் நம்ம ஆக்டர் கமல்ஹாசன் கொஞ்சம் அது பாசிட்டிவா ஒன்று பேசி வச்சிருக்காரு. இந்த மாதிரி வந்து இந்த லாஸ்ட் 10 வருஷத்துல எனர்ஜிலாம் ரொம்ப டெவலப் ஆயிருக்கு, மேனுஃபேக்சரிங் அந்நிய செலவான குறைக்கணும்னா இந்தியாவில் எனர்ஜி ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணோம், லாஸ்ட் 10 வருஷத்துல இந்த கவர்மெண்ட் பெட்டரா பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது 1962 வந்து நம்ம லால் பகதூர் சாஸ்திரி சொல்லியிருந்தாரு 66ல் இந்த மாதிரி வரும்போது, சைனா வரும்போது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்க வந்து இதை குறைக்கணும், ஒரு வேளை ஃபுட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு வேளை ஃபுட்டை குறைங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் ஜெல்ல வச்சு சைனா இந்தியா வாரில் 1962 வந்து வாருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ நம்ம இந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம என்னென்ன நம்மளால சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு சைடு. இன்னொரு சைடு காமன் மேன், சரி இதெல்லாம் ரைட்டுங்க, ஓகே, இதனால என்னோட டே டு டே லைஃப் என்ன பாதிக்கும், என்னோட வருமானம் என்ன ஆகும், வருமானம் குறையுமா, இப்போ இது விலைவாசி ஏறினால என்னோட சேமிப்பு குறைஞ்சிருமா, நான் சர்வைவ் ஆக முடியுமா, இந்த ஒரு சராசரி ஆன ஒரு மனிதன், பிரைம் மினிஸ்டர் சொல்றாங்க கண்ட்ரி எல்லாம் செப்பரேட், பர்சனல் என் வீடுன்னு வரும்போது என்னை பத்தி தானே இந்த உலகம் சுத்தி வரும். அப்போ நிறைய நேரங்களில் மக்கள் நினைக்கிறாங்க நான் என்ன பண்ணணும், சரி இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஸ்டாப் பண்ணிடுறதா, என்ன பண்றது, இது கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ நம்ம பார்த்துருக்கோம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தான் போயிட்டு இருக்கோம். இப்போ 2022 பிப்ரவரியில் யுக்ரைன் ரஷ்யா வார் வந்தது. அப்போ கிடுகிடுன்னு பார்த்தா 110 115 வரைக்கும் குரூடு போய் தான் அப்புறம் இப்போ நம்ம இந்த வாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 66ல் இருந்தோம். ஸோ இதே மாதிரி இந்த குரூடும் வந்து ப்ரைஸ் ஏறி இருக்கு. கொஞ்சம் இப்போ ஏதோ பேசினே இருக்காங்க, ஈரான் வார்லாம் குறையும், கேப் நாங்கள் எங்களோட டிமாண்ட் கேப் குறையுது அப்படி இப்படின்றாங்க. இப்போ யூஎஸ்க்கு வந்து இதோட இன்னொரு அஜெண்டா கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு ஒரு வேலை முடிஞ்சா இன்னொரு வேலை வேணும்னா கியூபால அட்டாக் பண்ணலாமா, அது நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரலாமா அப்படின்னு பார்க்கலாம். அன்றைக்கி வெனிசுலா பண்ணி முடிச்சிட்டாங்க, அடுத்தது கியூபால பண்ணலாமா, ஈரான் முடியல, சரி கியூபாக்கு மூவ் ஆயிடலாமா அப்படின்னு அந்த ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறாங்க. இந்த நேரங்களில் என்ன ஆகும், டெஃபினட்டா க்ரூடு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆன எல்லாரோட இன்ஃப்ளேஷனும் ஏறிச்சிடும். நம்ம இப்போ இன்னும் சொல்றோம் க்ரூடை வந்து இம்போர்ட்டட் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம தியரியா சொல்லும்போது. ஏன்னா அந்த இன்ஃப்ளேஷன் நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை, திடீர்னு வெளியில வந்து அந்த இன்ஃப்ளேஷன் குதிச்சிடும். ஸோ அப்போ க்ரூடு ஏறிச்சுன்னா எல்லாமே ப்ரைஸ் ஏறிடும். இப்போ ஒரு கிட்டத்தட்ட 3 ரூபா 90 பைசா கிட்டத்தட்ட ஏறி இருக்கு. எல்பிஜி கொஞ்சம் ஏற்றி விட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் சராசரி மனிதர்களோட வாழ்க்கையில வந்து அவங்களோட சர்ப்ளஸை டெஃபினட்டா குறைச்சுன்னு தான் இருக்கும். இப்போ ஒருத்தர் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, அவர் மாசம் செலவுகள்லாம் போக ஏதோ நெருக்கி பிடிச்சி ஒரு 10,000 ரூபாய் சேர்த்துருக்க சர்ப்ளஸா இருக்கும், அதை முதலீடு பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. இப்போ இந்த விலைவாசி ஏறுறதுனால என்னன்னா எல்லாத்துலயுமே நமக்கு அன்னைக்கு பார்த்துருக்கோம், இந்துஸ்தான் லிவர் சொல்லியிருக்காங்க 3 to 5% ஏற்றுவேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கன்சூமர் டியூரபிள்ஸ் எல்லாமே ஏற்றி வந்துருக்காங்க. கார் கம்பெனிலாம் கூட கொஞ்சம் நாங்கள் ஏற்றி தான் ஆகணும், எங்களுக்கு ஆப்ஷன் இல்லைன்றாங்க. ஃப்ளைட்ல நீங்க போகவே முடியாது, ஃப்ளைட் காசு எல்லாம் ஏற்றி விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஏறும்போது நம்மளோட சர்ப்ளஸ் 40,000 செலவுனா அதுல 5% வரைக்கும் அந்த இன்ஃப்ளேஷன்ல தாக்கம் இருக்கலாம். அப்போ நம்ம 40,000 ரூபாய் செலவாகுதுன்னா நம்மளோட 7% கிட்டத்தட்ட 2,800 3,000 ரூபாய் இருக்குன்னா நம்ம மாத பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சாதைகள் இருக்கு. அப்போ நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு வச்சிருக்கோம், 3,000 ரூபாய் போச்சு, நான் எல்லாத்தையும் நிறுத்திடலாமா, அது 7,000 ரூபாய் வச்சுக்கலாம் ரிசர்வ்ஸா அப்படின்னு நீங்க வச்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போ நீங்க ஒரு எஸ்ஐபி நடத்திட்டு இருக்கீங்க, 10,000 ரூபாய் அப்படி நடத்திட்டு இருக்கீங்க, திடீர்னு ஒரு 3 மாசம் இல்லை அப்படின்னு நீங்க 3 மாசத்துக்கு என்ன பண்ணலாம்னா ஆல்டர்னேட்டா நீங்க உங்களோட அக்குமுலேட்டட் வேல்யூ 1 இயருக்கு மேல இருந்ததுன்னா 3,000 ரூபாய் வித்ட்ரா பண்ணி கூட நீங்க அதை எஸ்ஐபி அதே 10,000 ரூபாயில கண்டினியூ பண்ணலாம். இது ஏன் அப்படின்னா 3 மாசமும் 6 மாசம் கழிச்சு இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்க, க்ரூடு பிரைஸ் குறையுது, அதை ஒட்டி இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் கொஞ்சமா குறையுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களோட ஹேபிட் கண்டினியூ ஆகினே இருக்கும். நீங்க மியூச்சுவல் பண்ணி வித்ட்ரா பண்ணி அதை இந்த ஒரு மாசத்துல கட்டுறீங்க, அந்த 3,000 ரூபாய் கட்டுறதுனால அந்த வித்ட்ரா பண்றீங்க, ஆனா கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. அப்போ இந்த கண்டினியூன்ற ஹேபிட் கண்டினியூ ஆகினே இருக்கும். இல்லாட்டி என்ன ஆகும், இப்போ நிறுத்திட்டீங்கன்னா திருப்பி உங்களுக்கு ரீஸ்டார்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம பார்க்கணும் எலெக்ஷன் டைத்துலலாம் இந்த சென்ட்ரல்ல இருக்க கவர்மெண்ட் பண்ணுவாங்க, எக்ஸ்பென்சஸை கட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய
பாப்புலிஸ்ட் மெஷர்லாம் கொடுக்கணுன்ட்டு எக்ஸ்பென்ஸை கட் பண்ணுறதுக்காக எக்கானமி ஸ்லோ டவுன் பண்ணிடுவாங்க. திருப்பி எக்கானமி பிக்கப் பண்ணால் 1 வருஷம் 2 வருஷம் ஆகிடும். நீங்கள் 2024 கூர்ந்து கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி கவர்மெண்டோட ஸ்பெண்டிங் எல்லாம் அப்படியே கிராஜுவலாக ஒரு 1 இயராக கவர்மெண்ட் குறைச்சின்னு வந்தாங்க. அதோட எஃபெக்ட் 2024 பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்கேலில் தெரிய ஆரம்பிச்சிச்சு. 2025ல ரொம்ப தெரிஞ்சிச்சு. 24ல ஆரம்பிச்சாங்க முன்னாடி, 23, 24ல அப்படியே ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. 24, 25 இப்போ 26 நம்மளுக்கு பிக்கப் ஆகிற நேரத்தில் இந்த வார் வந்துச்சு. அதனால நம்ம ஒரு முதலீட்டர்லாம் இருக்கும்போது டக்குன்னு எடுத்தோடனே ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஏன்னா ஸ்டாப் பண்ண திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுறது மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ரொம்ப கஷ்டம். ஏன் கேட்டால் செலவை மீறி எப்பயுமே வருமானம் வர்றதில்லை, வருமானத்தை மீறி தான் செலவு வருது. ஸோ அந்த நேரங்களில் நம்ம இந்த மாதிரி முதலீட்டுகள் இன்வெஸ்ட் பண்ணோம். இப்போ நமக்கு இதோட இம்பாக்ட் இருக்க தான் செய்யும். ஏன்னா நம்மளோட க்ரூட் ப்ரைஸ் ஏறிடுச்சு, அதை ஒட்டி எல்லா ப்ரைஸும் ஏறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆனால் என்ன பண்ண முடியும்? பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்காது இல்லை, இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கலாம். பேங்க் லோனில் நீங்கள் ஹோம் லோன் வாங்கியிருப்பீங்க, அதில் ஒரு 0.1%, 0.2% இருக்குன்னா ஒரு 50 ரூபா 100 ரூபாய் ஏறதுக்கான சாத்தியங்கள் இருக்கு. 1 லட்சத்துக்கு 50 ரூபா 100 ரூபாய், அப்போ உங்களோட 10 லட்சம் 20 லட்சம் வாங்கினா அதை ஒட்டி 500 ரூபாய் 800 ரூபாய் 1000 ரூபாய் உங்களோட மாச பட்ஜெட்டும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்போ ஓவரால் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது எக்கானமி டெஃபினட்டா கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அந்த ஸ்லோ டவுன் மேபி நம்ம 3 மந்த்ஸோ 6 மந்த்ஸோ 9 மந்த்ஸோ யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டர் என்ன நடந்திருக்குன்னா, நேற்று கேபினெட் மீட்டிங்ல நிறைய பேசியிருக்கிறாங்க. அடுத்த செட் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. நிறைய செய்திகள் பயோகேஸ் கூட இம்ப்ரூவ் பண்ணோம், ஏன்னா எல்பிஜி டிபெண்ட் பண்றோம், பயோகேஸ் நம்மள்ட்டே இருக்கு பண்ணலாம், அதுக்கு ஏற்கனவே ட்ரஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு டைமென்ஷன்ல பேசுறாங்க. எத்தனால் 10% 20% பண்ணோம், இப்போ 30% பத்தி பேசுறாங்க. ஸோ இந்த மாதிரி காலகட்டங்கள் டஃப்பான காலகட்டங்கள் வந்தா கவர்மெண்ட் என்ன பண்ணா, என்ன மாதிரி ரிஃபார்ம்ஸ் பண்ணா முன்னாடி நம்ம போக முடியும் அப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரெடி ஜிஎஸ்டி கட் பண்ணதே நீங்க பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியோட சேல்ஸ் எல்லாம் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. கவரேஜ் பீப்புள் இன்க்ரீஸ் பண்றாங்க. ஏன்னா ஜிஎஸ்டி 18% கட்டிட்டு இருந்தோம், இப்போ அது குறைச்சோன்னு என்ன ஆகுது, நான் 10 லட்சம் வச்சோம்னா 12 லட்சம் 13 லட்சம் ரூபாய் ரிஸ்க் அவர் வாங்குறான். ஸோ இந்த ஜிஎஸ்டி கட் பண்ண எல்லா பெனிஃபிட்டும் இந்த வார்ல அடிச்சுட்டு போயிடுச்சு. இப்போ கவர்மெண்ட் மே கம் அவுட் வித் சம் அதர் ரிஃபார்ம்ஸ். அந்த ரிஃபார்ம்ஸ் இந்த பிரச்சனைகள் சால்வ் பண்றதுக்கான சாத்தியங்கள் இருக்கும். கரண்ட் அக்கௌண்ட் டிஃபிஷியன்ட்னா பற்றாக்குறை, நம்ம குடும்பத்தில் நடக்கிற மாதிரி அதுவும் கரண்ட் அக்கௌண்ட் டிஃபிஷியன்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பற்றாக்குறை. அது எப்படி ஓவர் கம் பண்ணணும், எப்படி நம்ம பண்ணணும், அஸ்டாரிட்டி மெஷர்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்றாங்க. இதெல்லாம் பண்ணாங்கன்னா என்ன ஆகும், 6 மாசம் 9 மாசத்துல திருப்பி எக்கானமி கிக் ஸ்டார்ட் ஆகும். அப்போ நீங்க பண்ற ஈக்விட்டி ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கிராஜுவலா பிக்கப் ஆகிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கு. அப்போ இந்த மாதிரி குழப்பமான சூழ்நிலைகள்ல நம்ம குழப்பமான முடிவுகள் எடுக்காம பழைய முடிவுகள் அப்படியே போயிட்டே இருக்கணும். அது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா ஒரு ஃபோக்கஸா நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கு. இப்போ நம்ம ஃபோக்கஸான டிசிஷன் எடுக்க முடியாதனால உங்க எஸ்ஐபிக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, எஸ்ஐபியில் இந்த மாதிரி 1000, 2000, 3000 ஷார்ட் ஃபால் அடிக்குதுன்னா ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணதை நீங்க வித்ட்ரா பண்ணி அந்த மாசத்துக்கு ஷார்ட் ஃபாலை மீட் பண்ணினே வந்துட்டீங்கன்னா 3 மாசம் 6 மாசம் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட 10,000 எஸ்ஐபி அப்படியே போயிட்டு இருக்கும், இல்லை 15,000 எஸ்ஐபியோ 25,000 எஸ்ஐபி அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். எதுக்காகவும் நீ இந்த சூழ்நிலைக்காக நிறுத்தி மாட்டேன். அப்போ எக்கனாமிக் சோல் டவுன் ஆகுது, நிறைய நாய்ஸ் ரொம்ப வருது, என்ன நடக்கும்னே தெரியாம இருக்கு. இந்த மாதிரி நிறைய நியூஸ்கள் எப்பயுமே வந்துட்டே இருக்கும். பிரச்சனைகள் போது நெகட்டிவ் நிறைய இருக்கும். இந்த நெகட்டிவ்ல நீங்க ஓரம் வச்சு, இந்த நாய்ஸ் எல்லாம் ஓரம் வச்சு உங்களோட இலக்குகள் என்ன, உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் என்ன, உங்களுக்கு எவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியும், இதை பேஸ் பண்ணி வச்சு உங்களோட முதலீடுகளை கண்டினியூ பண்ணியிருந்தா இந்த நாய்ஸ் ஆட்டோமேட்டிக்கா சப்சிடைட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு வெல்த் கிரியேட் ஆகிறதுக்கு சாத்தியங்கள் இருக்கு. இந்த மாதிரி சுவையான வீடியோ வேணா எங்க பார்ப்பீங்க, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ்க்கு வாங்க பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட் பாக்ஸில் இந்த மாதிரி ஏதாவது வீடியோஸ் நல்ல வீடியோ வேணும்னா நீங்கள் கொடுத்தீங்கன்னா, இப்போ நாங்கள் ஒரு டெய்லி ஒரு 10 வீடியோக்கு சர்ச் பண்ணுறதுக்கு பதிலாக உங்கள் ஐடியா 1, 2 நல்ல ஐடியா இருந்தால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களுக்கான வீடியோ கொடுக்கறதுக்கான சாத்தியங்கள் இருக்கு. திஸ் இஸ் சுரேஷ் பார்சாரதி, சர்டிஃபைட் ஃபைனான்ஷியல் பிளானர், ஆம்பி ரிஜிஸ்டர்ட் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர், சைனிங் ஆஃப். மேலும் ஒரு சுயான வீடியோவில் மீண்டும் வரை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.